வீட்டு தோட்டத்தில் வளர்த்துறதுக்கு ஒரு நல்ல நாய் ரகம் தேடிட்டு இருக்கிறேன். நாயை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரோட தேவையை பொறுத்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் வாங்க முடியும். எங்கள் வீட்டை சுற்றி வர கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பெரிய ரக நாயை வாங்கலான்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த வகையில் நான் தேடும்போது உலகத்திலேயே சிறந்த நாய் ரகம்னா இந்த கண்கள் டாக் தான் சொல்லுவாங்க. இது வந்து துருக்கியை பூர்வமாக கொண்டது. நாய் இனத்திலேயே இதே அதிக பைட் ஃபோர்ஸோடு கிடைக்கக்கூடியது. 750 பைட் ஃபோர்ஸில் கிடைக்கும். இது வந்து ஓநாய்கிட்டேருந்து ஆடுகளை காப்பதற்காக பயன்படுத்துவாங்க. இது கழுத்தில் வந்து ஒரு முள் மாதிரி ஒரு ரவுண்டாக மாட்டி விட்டுருவாங்க. அதனால் ஓநாய் வந்து கழுத்தை பிடிச்சி அதை கொல்லவே முடியாது. 4 ஓநாய் வந்தாலும் அது ஒத்த நாயாக சமாளிச்சிடும். இது வந்து கேரளாவில் வளர்த்திட்டு இருக்கிறாங்க. குட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க. 40,000 ரேஞ்சில் சொல்கிறாங்க. இது வந்து மெயின்டெனன்ஸ் அதிகம். அதனால் வந்து நான் அந்த நாயை வாங்குகிற ஐடியாவை ட்ராப் பண்ணிட்டேன். அடுத்த ஆப்ஷனாக ஜெர்மன் ஷெப்பர்டு பார்த்தேன். இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஜாஸ்தி. நாய் பெருசாக இருக்குது. கொஞ்சம் முடிகள் ஒரு பிரச்சனை இருக்குது. இது லாங் கோட்டு ஷார்ட் கோட் 2 இருக்குது. ஷார்ட் கோட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் முடி கம்மியாக விழும். இருந்தாலும் அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது கஷ்டங்கிறதுனால இந்த ஆப்ஷனையும் வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். அடுத்து நான் பார்த்தது கிரடன் டாக்கு. இது வந்து பார்க்கறதுக்கு பிரம்மாண்டமாக இருந்தாலும் இது வந்து ஆயில் வந்து ரொம்ப குறைவு. ஒரு 8 வருஷத்தில் நாயோட லைஃபே முடிஞ்சிடும். அதனால் இந்த ஆப்ஷனையும் வந்து நான் ட்ராப் பண்ணிட்டேன். அடுத்து நான் பார்த்தது டாபர்மேனு. வீட்டு தோட்டத்தில் வளர்த்துறதுக்கு பெஸ்ட்டு ரகமாக தெரிஞ்சுது. இதை வாங்கலான்னு கிட்டத்தட்ட முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் பெல்ஜியம் மலினாய்ஸ் அப்படிங்கிற டாக்கை பற்றி எனக்கு தெரிஞ்சுது. இது வந்து பார்க்குறக்கு ஜெர்மன் ஷெப்பர்டு மாதிரி இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்காது. முன்னங்கால் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு ஹைட்டாக இருக்குது. இது வந்து 2 காலும் நார்மலாக தான் இருக்குது. முடி வந்து அந்தளவுக்கு நீளமாக இருக்காது. ஷார்ட் கோட்டு நாட்டு நாய் மாதிரி இருக்கனால உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. உருவமும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்காது. சாப்பாடு வந்து நார்மலாக கொடுத்தா போது. இந்த நாயோட சிறப்பு வந்து இது பயங்கர ஆக்டிவாக இருக்குது. அது தெரிஞ்சதில் சுறுசுறுப்பு எப்பவும் சுறுசுறுப்பாக தான் இருக்குது. இதை வந்து ஆர்மியில் போலீஸ்லாம் இந்த மோப்ப நாய்க்கு பயன்படுத்துவாங்க. இவ்வளவு சுறுசுறுப்பாக நாய் நீங்கள் பார்க்க முடியாது. எப்பவும் ஓடிக்கிட்டு வந்துக்கிட்டு பயங்கர கார்டியன் பர்பஸ்க்கு நல்லாயிருக்கு. இம்போர்ட்டட் மதர் இம்போர்ட்டட் ஃபாதருக்கு பிறந்த குட்டி வந்து 40,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. நார்மலாக எடுத்திங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கு வாங்கிடலாம். வீட்டு தோட்டத்துக்கு ஏற்ற அருமையான நாய். இந்த நாய் தான் வாங்கலாம்னு முடிவு பண்ணிக்கிறேன். தேடிக்கிட்டு இருக்கிற குட்டி கிடைச்சா அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்.